முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்று சங்கடமான தன்மைகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடையாதுங்க. அதிலும் குறிப்பாக அந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. சந்திரன் ராசியிலேயே வளர்பிறை அமைப்பில் ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இருக்கிறார். 2-11ஆம் இடங்கள் வலுத்திருக்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல வாரத்தின் கடைசியில் சந்திரமங்கல யோகத்தில் சிறப்பான அமைப்பில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் சூப்பராக இருக்குங்க. வார இறுதியில் கடைசி நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறது. வாரத்தில் முதல் 5 நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா மெத்துன்னு கிடக்கும். ஒரு கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவேன். இந்த வாரம் அப்படி ஒன்றும் சரியா இல்லைங்க. மாதம் ஆரம்ப வாரமாக இருந்தால் கூட மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் வரணும், வருமானம் வரும், இந்த மாதிரியான வரணும் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரலையே, எதிர்பார்த்தது மாதிரி நடக்காமல் ஏதோ வைக்கும் கைக்கும் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் தானே இருக்குது என்கின்ற மாதிரியான நிலைமைகள் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12ல் உச்ச சுக்கிரன் இருக்கிற வரைக்குமே செலவுகள் பெரிய அளவில் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களும் 3ஆம் இடத்துல மங்கள யோகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய அந்த 2 நாட்களும் நினைத்தது நடக்கும், முயற்சிகள் பலிக்கும், எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை, சகோதர விரோதங்கள் விலகக்கூடிய தன்மை, அண்ணன் தம்பி அக்காள் தங்கைகள் போன்றவர்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு ரொம்ப வாரத்துடைய இறுதி நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. அந்த சனி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாட்களில் அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் ஒரு வாழ்க்கையில் நல்லவைகளை செய்யக்கூடியவராக வருவார். ஆகவே வாரத்தில் முதல் 5 நாட்கள் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட வார இறுதியில் 2 நாட்கள் மிக பிரமாதமாக இருக்கிறது. சந்திராஷ்டமம் கண்டிப்பாக கிடையாது. ஆகவே முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரம் தாங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம்.